வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சென்னையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம். 90 நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக, அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள். ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும், 40,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும், 30,000 ரூபாய் வாங்கணும். அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு 2-3 லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம், மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி 3 மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம். அதற்கான குழு யார் தலைவரா இருப்பாங்க, எங்கெல்லாம் போறாங்க என்பதை விரைவிலே பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இதை தாண்டி கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாக்கள்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது டேட்டா ரிலீஸ் இருக்கு. இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான கேள்வியில எத்தனை மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ்? நாளைக்கு காலையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதுல மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம் சேலஞ்ச் பண்றேன். நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயால சொல்றத கேளுங்க, கேள்வி கேட்டீங்க கேட்கறது. கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம். 90 நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக, அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள். ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும், 40,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும், 30,000 ரூபாய் வாங்கணும். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.